இந்த நேரத்துல இவ எங்க போறா? ஃபாலோ பண்ணிட்டு போய் பாப்போம். வா ரேவதி, உள்ள வா. என்ன ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? மனசு ரொம்ப நொந்து போயிருக்கு ரேவதி. பேசுறதுக்கு கூட ஆள் இல்ல. உன்கிட்ட பேசினா கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும்னு தோணுச்சு. நீங்க கவலைப்படாதீங்க, அப்செட் ஆகாதீங்க. அப்செட் ஆகாதீங்கன்னு நீ ஒரு அக்கறையில சொல்ற, அதெல்லாம் சரிதான். ஆனா நீ யோசிச்சு பாரு, உன்னை இந்த வீட்டு மருமகளா ஆக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்நேரம் அது நடந்திருந்தா நான் பூரிச்சு போயிருப்பேன். ஆனா அது முடியாம போயிடுச்சு. அந்த டிரைவரும் உங்க அம்மாவும் சேர்ந்து சதி பண்ணி நீ மகேஷ கல்யாணம் பண்ணிக்க விடாம செஞ்சுட்டாங்க. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்திருந்தா நீங்களும் சந்தோஷமா இருந்திருப்பீங்க, நானும் சந்தோஷமா இருந்திருப்பேன். இந்த வீடும் இப்படி கலை இழந்து போயிருக்காதுல்ல ரேவதி? நான் என்ன பண்றது? அந்த டிரைவர் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டானே. எங்க குடும்பத்துக்கு நல்லது செய்யற மாதிரி நடிச்சு எங்க அம்மா மனசுல இடம் பிடிச்சு அவன் என்ன சொன்னாலும் அவங்க கேக்குற மாதிரி பண்ணிட்டான். அவன் நடவடிக்கையில இம்ப்ரெஸ் ஆன அம்மாவும் அவன் சதி வலையில சிக்கிட்டாங்க. அவங்களால அவனை எடை போட முடியல. அவன் செய்யறதெல்லாம் சரின்னு கண்மூடித்தனமா நம்புறாங்க. நாங்க எடுத்து சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப வீட்ல அவன் வச்சதுதான் சட்டமா இருக்கு. ஏய் மாயா, செய்யற தப்பையெல்லாம் செஞ்சுட்டு என் பொண்ணு கிட்ட உத்தமி வேஷம் போடுறியா? உன் டிராமாவை அவன் நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். மகேஷ் எங்க இருக்கான்னு தெரியாம ரொம்ப கவலையா இருக்கு ரேவதி. நானும் எனக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். அவனை பத்தி எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. கவலைப்படாதீங்க, மகேஷ்க்கு எதுவும் ஆகாது. நான் எப்படியாவது அந்த டிரைவர் கிட்ட பேசி மகேஷ் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முயற்சி பண்றேன். நான் அதுக்காக தான் அவன் கூட ஹனிமூன் போக சம்மதிச்சேன். ஹனிமூன் போறியா? ஆமா, அம்மா போக சொல்றாங்கக்கா. முதல்ல வேண்டான்னு நினைச்சேன். ஆனா இங்க இருந்தா அம்மா என்ன இரிட்டேட் பண்ற மாதிரி ஒண்ணு மாத்தி ஒண்ணு சொல்லிட்டே இருக்காங்க. அதுல இருந்து எஸ்கேப் ஆகி சில நாள் நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சேன். அப்படின்னா நீ விரும்பி ஹனிமூன் போகல, அப்படிதானே? ஆமா, விரும்பி எல்லாம் போகல. என் மன நிம்மதிக்காகவும் அப்படியே அந்த டிரைவர் மூலமா மகேஷ் இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கவும் தான் போறேன். அவன் இருக்கிற இடம் பாவம் ராஜாவுக்கே தெரியாது. இவ அவன் மூலமா தெரிஞ்சுக்க போறாளாமா? ரேவதி, நான் உன்னை கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டேல்ல? கேளுங்க. ஆம், ஒருவேளை மகேஷ் திரும்ப வந்துட்டா அந்த டிரைவர் கட்டின தாலியை தூக்கி எறிஞ்சிட்டு மகேஷ கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதம் இல்ல? என்ன ரேவதி, அமைதியாயிட்ட? நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லலையே. என்ன பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க வாழ்க்கையில ஒரு தடவை தான் கழுத்துல தாலி ஏறும். சரியோ தப்போ, எனக்கு அது ஒரு முறை நடந்துருச்சு. இனிமே அதை கழட்டி போட்டுட்டு இன்னொரு தாலியை கட்டிக்க என் மனசு இடம் கொடுக்காது. நானும் அப்படி வளரல, எங்க அம்மாவும் என்ன அப்படி வளர்க்கல. அப்போ விருப்பம் இல்லாதவன் கட்டின தாலிய காலம் ஃபுல்லா சுமந்துட்டு விதைன்னு வாழ போறியா? பிடிக்காத வாழ்க்கையா இருந்தாலும் தாலி கட்டியாச்சுல்ல, அப்ப வாழ்ந்துதானே ஆகணும். சொல்ல போனா நீங்க இப்போ கேக்குற கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்ல. காலம்தான் அதுக்கு பதில் சொல்லணும். என் வாழ்க்கை முடிஞ்சு போன கதை. ஆனா அதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க. மகேஷ் கிடைச்சதும் நானே அவருக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சரி, வரட்டுங்களா?
ரேவதி, என் மனசு இப்பதான் சந்தோஷமா இருக்க. அவ சொல்றத கேட்டுக்கிட்டு வேற மாதிரி ஒரு பதில சொல்லிடுவியோன்னு பயந்தேன். ஆனா அப்படி எதையும் நீ சொல்லல. உன்னை நான் சரியாதான் வளர்த்திருக்கேன். கவலைப்படாத ரேவதி, உன் சந்தோஷமான வாழ்க்கைக்கு நான் உத்தரவாதம் கொடுக்கறேன். நீங்க ஹனிமூனுக்கு போயிட்டு வந்த பிறகு மகேஷையும் மாயாவையும் உன் முன்னாடி நிக்க வச்சு எல்லா உண்மையும் அவங்க வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். அப்பதான் நான் செஞ்சது சரின்னு உனக்கே புரியும். ராஜாவையும் புரிஞ்சுக்கிட்டு அவனோட சந்தோஷமா குடும்பம் நடத்துவேன். ரேவதி, அப்ப உனக்கு மகேஷும் வேண்டாம், இந்த மாயாவும் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டல. புடிக்காட்டியும் கூட அந்த டிரைவர் பையன் கூட தான் காலம் பூரா வாழ போறியாக்கும். அந்த டிரைவர் தான் மகேஷை எங்கேயாவது மறைச்சு வச்சிருப்பான். அவன்கிட்ட இருந்து மகேஷை எப்படியாவது காப்பாத்தி ஆகணுமே. ரேவதி, எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். இன்னும் ஏதாவது தேவைப்படுதா? ஏங்கா, நான் என்ன அவன் கூட ஜாலியா டூயட் பாடி ஏற்காடு சுத்தி பார்க்கவா போறேன்? 4 நாள் அம்மாவோட தொந்தரவு இல்லாம நிம்மதியா இருந்துட்டு வரலான்னு போறேன். அதுக்கு எந்த ட்ரெஸ் இருந்தா என்ன, எடுத்து வச்சது போதும். அக்கா, ஏற்காடு போறேன், குளிர் அதிகமா இருக்கும். ஸ்வெட்டர் ஏதாவது எடுத்து வைக்கட்டுமா? எடுத்து வச்சதெல்லாம் போதும். சும்மா தோணு பேசிட்டு இருக்காத. ரேவதி இப்படிலாம் நம்ம கிட்ட பேசவே மாட்டா. அம்மா அவளுக்கு பிடிக்காத கல்யாணத்தை நடத்தி வச்சு எப்படி மாத்திட்டாங்க பாரு. ரேவதிக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு நாமளும் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தோம். ஆனா அவங்க கேட்கவே இல்ல. அவங்க மானம், மரியாதை, கௌரவத்தை காப்பாத்திக்க ரேவதியோட வாழ்க்கைய பலி கொடுத்துட்டாங்க. இப்ப பாரு, இவ எவ்வளவு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கா. கடவுள் தான் இவ வாழ்க்கைய சரி பண்ணணும். என்ன சகல ஹனிமூன் ட்ரிப்புக்கு பக்காவா ரெடி ஆயிட்டீங்க போலயே. முறைக்காதப்பா. கல்யாணம் ஹனிமூன்லாம் வாழ்க்கையில ஒரே ஒரு முறை தான் வர்றது. அதெல்லாம் என்ஜாய் பண்ணணும்பா. ஏங்க நீங்க வேற கடுப்பேத்திட்டு இருக்கீங்க? ஏப்பா இங்க பாரு, நீங்க 2 பேரும் இப்போ ஊடலோட போறீங்க. ஆனா வரும்போது ஊடல்லாம் முடிஞ்சு சந்தோஷமா வரணும், புரியுதா? உங்களுக்கு இதை விட்டா வேற பேச்சே இல்லையா? ஆடா போப்பா. ஹனிமூன் போறவங்க கிட்ட இத தவிர நான் வேற என்னத்த பெருசா பேசுறது? இங்க பாரு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இப்ப எப்படி ரேவதி உன்ன வேணாம் வேணான்ற மூடுல ஹனிமூனுக்கு வருதோ, திரும்ப வரும்போது மாமா மாமான்னு மூச்சுக்கு 300 தடவை உன்னை கூப்பிடுற மாதிரி நீ ஏதாவது பண்ணி அவ மனசுல இடம் பிடிக்கணும். ஓகே? எந்த பிரச்சனையும் ஆகாம திரும்ப வந்தாலே போதும் இருக்கு. என்ன மாப்பிள, கிளம்பியாச்சா? இந்தாங்க, இதை பிடிங்க. இல்ல வேண்டாம் மாமா, என்கிட்ட இருக்கு. மாப்பிள, நீங்க வெளியூர் போறீங்க, நிறைய செலவு இருக்கும். இதை வச்சுக்கோங்க. வாங்கிக்கப்பா, வாங்கிக்க. வச்சுக்கோங்க மாப்பிள. இருக்கிறார்ல, வாங்கிக்க. தேங்க்ஸ் மாமா. மாப்பிள, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. ரேவதி இன்னும் உங்க மேல கோபமா தான் இருக்கா. நீங்க 2 பேரும் வெளியூர் வேற போறீங்க, தனியா வேற இருப்பீங்க. அவ தன்னோட கோபத்தை உங்க மேல காட்டினா நீங்க அதை பெருசு பண்ணாம நீங்க தான் அனுசரிச்சு போனோம் மாப்பிள. அவ என்ன மனநிலைமையில இருக்கான்னு எனக்கு தெரியுமா? நான் பாத்துக்கிறேன். எவ்வளோ நல்லவராக இருக்கீங்க மாப்பிள. உங்களை போய் அவள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காளே இருந்தால் மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. இதை பத்தி நீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். மாப்பிள, நீங்கள் 2 பேரும் சீக்கிரமாக ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணுங்கிறது தான் என்னோட ஆசை. மாமா, இதுக்கெல்லாம் ஏன் கவலைப்படுறீங்க? கன்ஃபார்மா அப்படிதான் நடக்கும். நீங்க வேணா பாருங்க, ரேவதிக்கு ஒரு நாள் அந்த காலர் பட்டன் மகேஷ பத்தின எல்லா உண்மையும் தெரிய போகுது. அதுக்கப்புறம் ரேவதியை பாருங்க, நம்ம சகல கூட சந்தோஷமா வாழ்வா. சரி வாங்க மாப்பிள, போலாம். வாப்பா, நான் எடுத்துக்கவா? அக்கா, நம்ம வீட்டு டிரைவர் அதான்
வீட்டோட மாப்பிள்ள வராரு. ஏய் மாப்பிள்ளைன்னு சொன்னா போதாதா? எதுக்கு வீட்டோட மாப்பிள்ளைன்னு சொல்ற? உண்மைதானே சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நீ இன்னும் பழைய கோவத்தை மனசுல வச்சுக்கிட்டே தான் இருக்க. அதான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமாங்கா, அவன் சரியில்லைன்னு நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். நீ தான் நம்ப மாட்டேங்கிற. இப்ப பாரு, நீ ஏன் உன் வாயால ரேவதிய கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ற அளவுக்கு பண்ணிட்டான். இத பாரு சந்திரா, ராஜாவை பத்தி உனக்கு முழுசா இன்னும் தெரியல. அதனாலதான் அவனை நீ இன்னும் எதிரியாவே பாத்துக்கிட்டு இருக்க. ஒரு நாள் நீயும் அவனை புரிஞ்சுப்பே பாரு. என்ன மாப்பிள, கிளம்பியாச்சா? ஆமா, ரேவதி இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? ரேவதி, ரேவதி இங்க வா. இதோ வரமா. போலாம். ரேவதி வர. என்ன ரேவதி, 4 நாளைக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? ஹனிமூன் ட்ரிப்பு போறீங்க. போற இடத்துல மாப்பிள்ள கூட சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காம நல்லபடியா நடந்துக்கும். வெளியூர் போயும் உன் கோவத்தை எல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்காத. புரிஞ்சுதா? சரி. துர்கா, அந்த பணத்தை எடுத்து கொடு. கொடு. மாப்பிள்ள, இத செலவுக்கு வச்சுக்கோங்க. இல்ல வேண்டாம், மாமா ஏற்கனவே கொடுத்துட்டாரு. அதனால என்ன, இதையும் வச்சுக்கோங்க. போற இடத்துல நிறைய செலவு இருக்கும். வாங்கிக்கோங்க. என் ஃப்ரெண்டே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பண்ணிட்டதுனால அங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சந்தோஷமா இருந்துட்டு வாங்க. ஏதாவதுனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்க. ரேவதி, உனக்கு திரும்பவும் சொல்றேன், போற இடத்துல பார்த்து பக்குவமா நடந்துக்கோ. மாப்பிள்ளை கிட்ட கோவப்படாத. அவர் சொல்றபடி கேட்டு நடந்துக்கும். இவ்வளவுதான் அட்வைஸா இல்ல இன்னும் இருக்கா? நான் பாத்துக்கிறேன். சரி சரி, கிளம்புங்க. ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு இல்ல? பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க. போ ரேவதி. வாமா. மாப்பிள்ள, நீங்க காரை ஏர்போர்ட்ல விட்டு கிளம்புங்க. நான் புது டிரைவரை வச்சு காரை எடுத்துக்கிறேன். சரிங்க. வரேன் மாமா, வரேங்க. பாய் சகல. ரேவதி, நீ இப்ப எதுக்கு பின் சீட்ல உட்கார்ற? முன் சீட்ல போய் உட்காரு. கார்ல எங்க உட்காரணும்ன்ற உரிமை கூட எனக்கு இல்லையா? வரேங்க. ஹாப்பி ஜர்னி. பாய். பாய். கடவுளே, நீதான் நல்லபடியா எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்கணும். திரும்ப வரும்போது அவங்க உத்தமையா இருக்கணும்.
எக்ஸ்கியூஸ் மீ. வெல்கம் மேடம். நான் சென்னை பக்கத்துல இருந்து வரேன். இங்க ரூம் புக் பண்ணிருந்தேன். ரூம் நம்பர் 1005. ஒரு நிமிஷம் மேடம். புக்கா இருக்கு மேடம். கோபி சார், மேடம் ரூம் நம்பர் 1005. ஓகே சார். கூட்டிட்டு போ. வாங்க மேடம். தேங்க்யூ சார். வெல்கம் மேடம். மேடம், ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கூப்பிடுங்க மேடம். தேங்க்யூ மேடம். ஓகே. ஹே டிரைவர், மகேஷ்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அவன் கிடைக்கிறதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன். எனக்கு என் மகேஷ் வேணும். உன்கிட்ட இருந்து அவனை எப்படி மீட்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். வா, உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வா. வெல்கம் சார். ஹலோ சார், இங்கே ரூம் புக் பண்ணியிருக்கு. பேர் சார்? ராஜா சார். ஒரு நிமிஷம். புக்கா இருக்கு சார். 2007. ஓகே. கோபி. ஹாய் சார். Hello. சொல்லுங்க சார். இந்த 2007க்கு சாரை Okay, sir. கூட்டிட்டு போ. வாங்க மேடம். தேங்க்யூ சார். வெல்கம் சார். போங்க மேடம். சார், இதான் உங்கள் ரூம். வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னா ரூம் சர்வீஸ் கால் பண்ணுங்க. தேங்க்யூ சார். என்ன இதெல்லாம் உன்னோட ஏற்பாடு தானா? இங்க வர்றதுக்கு முன்னாடியே உன் ஏற்பாடு ஆரம்பிச்சிட்டியா? எதுக்கு எடுத்தாலும் என்னையே சந்தேகப்படுவியா? இதெல்லாம் நானும் அரேஞ்ச் பண்ணேன். இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் எதுக்கு இந்த ஏற்பாடெல்லாம் செய்ய போறேன்? அப்ப ஹோட்டல்காரங்களே இதெல்லாம் செஞ்சுட்டாங்களா? எனக்கு எப்படி தெரியும்? அவங்க தான் பண்ணியிருக்கணும். எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரியே பேசுற. ஹோட்டல்ல இதெல்லாம் செய்வாங்கன்னு சொல்ல வரியா? இதெல்லாம் நம்மள கேட்டுட்டு காசு கொடுத்தாதான் செய்வாங்க. ரேவதி, இதை காம்ப்ளிமெண்டா கூட அவங்க பண்ணியிருப்பாங்க. ஆனா நான் பண்ண சொல்லல. நல்லா சமாளிக்கிறேன். இதெல்லாம் என்ன நம்ப சொல்றியா? ரேவதி, ஏன் இப்படி நடந்துக்கிற? வந்த இடத்துல ஏன் இப்படி சீன் கிரியேட் பண்ற? யாரு? நானா சீன் கிரியேட் பண்றது? நீ. நாம என்ன ஹனிமூன் கொண்டாடவா வந்திருக்கோம்? வேண்டா வெறுப்பா தானே உன் கூட வந்திருக்கேன். என்னை இரிட்டேட் பண்ற மாதிரி டெக்கரேஷன் எல்லாம் செஞ்சு சீன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது நீ. இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றான்ல, அதையே நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. 4 நாள் நிம்மதியா இருக்கலாம்னு வந்தா வந்த உடனே டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. ஆமா, நம்ம 2 பேரும் இந்த ரூம்ல தான் தங்கணுமா? ரேவதி, உன் நிம்மதியை கெடுக்கிறதுக்காக நான் இங்க வரல. நான் ரிசப்ஷன்ல போய் வேற ரூம் இருக்கான்னு கேட்டு நான் அங்க தங்கிக்கிறேன். முதல்ல அதை செய் போ.
போ